சென்னை மெரினா கடற்கரையில் கடல் அலையின் சீற்றம் அதிகமாக காணப்படும் நிலையில் ஆபத்தை உணராமல் கடலில் குளிக்கும் சிறுவர்களை காவல்துறையினர் எச்சரித்து அனுப்பிவிடுகின்றனர். பெங்கல் புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. சென்னையின் காலை முதல் கனமழை பெய்து வருகிறது. மெரினா கடற்கரையில் கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது. கடல் சீற்றம் இருக்கக்கூடிய நிலையிலும் சிறார்கள் முதல் பெரியவர்கள் வரை மெரினா கடற்கரைக்கு வந்து கொண்டிருக்கின்றனர். ஆபத்தை உணராமல் சிலர் கடலில் குளித்து வருகின்றனர். அவர்களை போலீசார் எச்சரித்து அனுப்பிவிடுகின்றனர். காலையில இருந்து மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. சரி, வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் போர் அடிக்குது. சரி, கடலுக்கு பார்க்கலாமே சொல்லிட்டு கடலுக்கு வந்தோம். சரி, கடலுக்கு பார்த்தான்னு தெரியுது ஃபுல்லா பனிமூட்டம். ஒரு பக்கம் அலையுடைய சீற்றம் கொஞ்சம் அதிகமாக தெரியுது. சரி, பார்த்து கிளைமேட் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துருக்கோம். பீச் எப்பவுமே நார்மலாக ஃபுல் க்ரௌடாகவே இருக்கும். இப்போ மழைன்றதுனால க்ரௌட் இல்லை, ஃபுல் க்ரௌடே இல்லை, காலியாகிது பீச். அப்படியே உள்ளே யாரையும் அலோட் பண்ணுறது இல்லை. எல்லாருமே எல்லா இடத்துலையும் லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. குளிக்கிறதுக்கு அலோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த டைமில் யாரும் வராதிங்க பீச்சுக்கு, தயவுசெய்து வராதிங்க. கடல் கட்டெல்லாம் போய் நிற்காதீங்க. இது நல்லதுக்கு ஆபத்து தான் ரொம்ப. ஏன்னா கடல் திடீர்னு தண்ணி உள்ள வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஏன்னா கடல் ரொம்ப மோசமாக தான் இருக்குது, சீற்றமாக தான் இருக்குது. காவல்துறை அங்கங்கே நின்று பேரிகார்டெலாம் போட்டுருக்காங்க. யாரும் தீவிர கண்காணிப்பு தான் பார்த்துருக்காங்க. காவல்துறை நல்லா செயல்பட்டு தான் இருக்காங்க.